இந்த நாளில் தேவனுக்கேற்ற துக்கம் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு அழகான வசனத்தை நாம் இங்கே படிக்கிறோம். சாதாரணமாக துக்கப்படக்கூடாது, துக்கம் நமக்குள் வரக்கூடாது, துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் கேட்கிறோம், சொல்லுகிறோம். இந்த இடத்துல தேவனுக்கேற்ற துக்கம் என்ற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாவது ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு ரட்சிப்பை நமக்குள் உண்டாக்குகிறது என்று படிக்கிறோம். ஒரு தேவனுக்கேற்ற துக்கம். துக்கம் என்பது பல விதங்களிலே இருக்கிறது, பல வகையான துக்கங்கள். மொத்தமா நம்ம சேர்த்து பார்த்தோம் என்றால், துக்கம் என்பது அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியம், அது ரொம்ப தேவையில்லாத ஒரு காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த துக்கம் என்கிற காரியம் இதே வசனத்திலே நாம படிக்கிறோம். தேவனுக்கேற்ற துக்கம். இன்னொரு துக்கம் படிக்கிறோம் அந்த வசனத்தின் கடைசி பகுதியில், லௌகீக துக்கம். அப்ப 2 வகையான துக்கம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம். லௌகீக துக்கம் அப்படிங்கிறது ஒரு சுயநலமானது என்பது மொத்தத்தில் சொல்லலாம். எப்படி என்றால், என்னை பாதிக்கிற, எனக்கு பிரச்சனையா இருக்கிற, இல்லை எனக்கு கிடைக்காத அதை சார்ந்த ஒரு விஷயம், இதுதான் லௌகீக துக்கம்னா. உலக பிரகாரமான உலக காரியங்கள், உலகத்திற்கு அடுத்த விஷயங்கள், இப்படி விஷயங்கள்ல வருகிற துக்கம். இந்த லௌகீக துக்கத்துக்கு வேதாகமத்திலிருந்தே ஒரு சில உதாரணம், ஒரு சிலரை பத்தி நம்ம பார்த்தோம் என்றால், ஆகாபுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு. என்ன துக்கம் அப்படின்னா, அவனுக்கு நாபோத்துடைய திராட்சை தோட்டம் கிடைக்கல. விலை கொடுத்து வாங்குறேன்னு கேட்டான், அதுக்கு வேற ஒன்று தாரேன்னு சொல்லி கேட்டான். ஆனா நாபோத் சொல்லிட்டான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அப்போ அவனுக்கு அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆகாபுக்கு அதை விடவும் மனதில்லை. அப்போ இந்த ஆகாபுக்கு அது கிடைக்கவில்லை என்ற உடனே அவன் சலிப்பா ரொம்ப வருத்தமா போய் முகத்தை திருப்பிட்டு படுத்துட்டான். அவன் அதில் அவன் துக்கமா இருந்தான்னு சொல்லப்படாவிட்டாலும், அடுத்தவளுடைய மனைவி சொல்லுகிற அவனிடத்துல அந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அவன் மனைவி சொல்கிறான், நீ ஏன் மனசஞ்சலத்தோட இருக்கிற, புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாயிரும், நான் உனக்கு அதை வாங்கி தர்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இவன் மனமகிழ்ச்சி இல்லாமல், அப்படின்னா ஒரு துக்கத்தோடு கூட வருத்தத்தோடு கூட படுத்துக்கொண்டான். எதுக்கு படுத்துக்கொண்டான்? அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அது தனக்கு கிடைக்காததினால் ஒரு துக்கம் விட்டது. துக்கத்துக்கு காரணத்தை பார்த்தீங்களா? இதுதான் லௌகீக துக்கம். லௌகீக துக்கமோ மரணத்தை பிறப்பிக்கும் என்று நாம் வாசித்த வசனத்திலே படிக்கிறோம். இந்த ஆகாபுக்கு ஒரு பயங்கரமான துக்கம் வந்துருச்சு. இந்த துக்கம் கடைசியில் பார்த்தா அவனுக்கு மனமகிழ்ச்சி ஆச்சுது அப்படின்னு கொஞ்சம் நினைச்சாலும், ஏன்னா அவன் மனைவி சில தந்திர வேலையெல்லாம் செஞ்சு நாபோத்தை கொன்று போட்டுட்டு அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாபுக்கு கொடுக்குறான். இவன் எழும்பி சந்தோஷமா திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்காக போகிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி இவனை எச்சரிக்கிறான். அதுக்கு முடிவில் நம்ம பார்த்தா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் முழுவதும், ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் நாய் முதலா இல்லாமற் போகிற வரைக்கும் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தை அழித்தார். அப்ப இந்த வசனம் சரிதான? லௌகீக துக்கமோ மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப லௌகீக துக்கம் வரக்கூடாது. இதுல முதல் குறிப்பு என்ன? அடுத்தவர்களுடைய ஒரு பொருள், அடுத்தவர்களுடைய ஒரு காரியம். இன்னைக்கு பார்த்தா பல செய்திகளை நாம கேள்விப்படுகிறோம். அடுத்தவருடைய மனைவியை இச்சித்து எடுப்பது, அடுத்தவருடைய கணவனை இச்சித்து எடுப்பது, இந்த அளவுக்கு அடுத்தவர்களுடையதை எடுக்கிற ஆகாபின் ஒரு சுபாவம் மனுஷருக்குள்ள வருது. அது கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் ஒரு பயங்கர துக்கம். இது
கடைசியில் என்ன பண்ணுமா, மரணத்தை பிறப்பிக்கும். ஒருவேளை இந்த உலகத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆகாபை போல உடனடியாக தண்டனை கிடைக்காவிட்டாலும் நித்திய நரகம், இரண்டாம் மரணம் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட இது பெரிய விஷயம் நான் சொன்னது. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன காரியங்கள் உண்டு. எந்த இதுலேயும் அடுத்தவர்களுடையதை நமக்கு வேண்டும் என்று பெற அது கிடைக்கலன்னொன்னே கோபத்தில் இல்லை துக்கத்தில் இருப்பது கூடாது. அடுத்து ஆமானின் துக்கம். நிறைய பேருடைய காரியம் இருக்குது, ஆனால் நான் ஒரு சிலரை மட்டும் அதில் லேசாக இதில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆமானின் துக்கம். ஆமானுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அப்படி ஒரு அவனுடைய உள்ளம் அப்படி நினச்சிது. ஆனால் உண்மையாகவே ராஜா அவனை பெரிய ஒரு கனம் பெற்றவனாக தான் மாற்றி வைத்திருந்தார், அந்த அகாஸ்வேரு ராஜா. இவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஒரே ஒரு மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை என்ற ஒரு காரியம் அவன் மனசில் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. அதுக்காக பலருடைய ஆலோசனைப்படியெல்லாம் என்னெல்லாமோ ஆமானுக்கு மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்தான். கடைசியில் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை எப்படி கனம் பண்ணணும் அப்படின்னு ராஜா எல்லாம் இவங்கிட்டே கேட்டு அந்த மொர்தெகாயை இவனை வச்சே கனம் பண்ண வச்சுட்டார். ஊர்வலமாக கொண்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தவுடனே வீட்டுக்கு போகும்போது முக்காடிட்டு கொண்டு அவன் ரொம்ப சலிப்பு, ரொம்ப அவனுக்கு துக்கம் ஆயிடுச்சு. அப்படி வீட்டுக்கு போகிறான். எனக்கு இதெல்லாம் இருக்கும்போதும் இப்படி ஒரு நிலைமை இருக்குதேன்னு சொல்லி அவனுக்கு பயங்கர துக்கம். ஏன் இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? எல்லா மதிப்பு மரியாதை இருந்தாலும் ஒருவன் தன்னை வணங்கவில்லை என்பதே மனசில் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டான். இது மிக தவறு. நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் அப்படிதான். நமக்கு தேவன் எவ்வளவோ மேன்மைகளை தந்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், உயர்வுகளை தந்திருக்கிறார், சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரே ஒரு காரியம். அன்று ஆமானுடைய இருதயத்தில் மொர்தெகாய் ஒரு கருப்பு புள்ளி போல இருந்துகிட்டே இருந்த மாதிரி இன்றைக்கு உங்களில் யாருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு விஷயம், இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு உயர்வு இல்லையே, இதில் எனக்கு ஒரு மேன்மை இல்லையே, இதில் ஒரு பெரிய கனம் இல்லையே, இதில் என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து சொல்லலையே என்று எதையாவது நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த துக்கம் நல்லதல்ல. லௌகீக துக்கமோ மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது என்ன பார்த்தோம்? ஆகாபின் துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பொருள் கிடைக்கவில்லையே என்ற துக்கம். ஆமானின் துக்கம் மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லையே என்ற துக்கம். அடுத்தது அன்னாளின் துக்கம். இதை போல சேர்க்க முடியாது, ஆனால் இதுவும் ஒரு லௌகீக துக்கம் தான். என்ன துக்கம்? இவளுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு துக்கம். அது ஒரு பக்கம். அந்த சக்களத்தை இவளை எப்போ வார்த்தையினால மனம் அடிவாக்குவாள், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒருவேளை அன்னாளை போன்ற நிலைமையில் இல்லாவிட்டாலும் ஒரு பிள்ளை இல்லையே என்கிறதுனால் சில சொல்லுகிற வார்த்தை உள்ளத்தை அப்படியே ஊடுருவி சென்று உங்களை துக்கத்துக்குள்ளாக ஆழ்த்தி விடுகிறது. உங்களுக்கா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கா இருக்கலாம். யாருக்கோ குழந்தை இல்லை என்கிற ஒரு காரியம் அந்த வெற்றிடம் ஒரு துக்கத்தை உண்டாக்குகிறது. மட்டுமல்ல, அதனால் வருகிற சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் அதை சமாளிக்க முடியாமல் இருக்குது. ஒருவேளை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இடங்களில் குழந்தை இல்லாத அந்த தாய்மார் ஒரு விசேஷ வீடுகள், ஒரு முக்கியமான இடங்களில் போகும்போது அவங்க அந்த இடத்துல எல்லாரும் நிற்கிற மாதிரி போய் சந்தோஷமாக நிற்க முடியாது. இவங்க உள்ளத்தில் ஒரு தடை, அது ஒரு பக்கம். ஆனால் மற்றவர்கள் சிலர், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நீ இதில் வராத, நீ வீட்டில் இரு, அப்படிலாம் சொல்லுகிற சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ இவைகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். எப்பவும் இப்படியே துக்கத்தில் அமிழ்ந்து இருப்பது இது ஒரு லௌகீக துக்கம். இது உங்கள் சரீரத்தில் ஒருவேளை உங்களுக்கு சரீர பிரகாரமான சாவு ரொம்ப நாள் தாண்டி இருந்தாலும் உங்கள் உள்ளத்தின் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அது கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையே அதை அழிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக மாறிவிடுகிறது. உயிரோடு இருந்தாலும் ஒரு நடைப்பிணம் போல மாறிவிடுவீர்கள். எனவே அன்னாள் அதோட நின்றல. அவளுக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது, உண்மைதான். அந்த துக்கத்தோட தேவ சமூகத்துல போனதுனால தப்பிச்சிட்டா, அழிந்து போகவில்லை. அங்கேயே அவ துக்கத்தை எல்லாம் ஊற்றினது அந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. அப்ப ரொம்ப துக்கமா இருந்தா அந்த முகம் கூட அந்த துக்கத்தை பிரதிபலித்தது. இன்னைக்கும் உங்க உள்ளம் சில காரியங்களை நினைத்து துக்கப்படுகிறது. உங்க குடும்பத்தின் நபர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கீழான இழிவான நிலை மாறி அவர்கள் மேலே வரணும் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம். ஒரு கடன் பாரத்து நிமித்தம் எந்த காரியம் உங்களுக்கு ஒரு பாரத்தை துக்கத்தை கொடுக்கிறதாக இருக்கிறதோ
அதை அப்படியே உள்ளத்தில் சுமக்காதீர்கள், உள்ளத்தில் சுமக்காதீர்கள். சில காரியங்கள் சரி இதெல்லாம் எனக்கு போச்சுது, இனி எனக்கு வாழ்க்கை இப்படித்தான், நான் இப்படித்தான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கண்ணை மூடணும் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சில விஷயங்களில். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரீர பிரகாரமான மாம்சத்துக்கு எதுவான லௌகீக துக்கத்துக்கு இடம் கொடாதீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம சில நேரம் நினைப்ப துக்கம் இல்லைன்னு, ஆனால் சில வார்த்தைகள் சில இதுகளை பேசும்போது நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக வருகிறது. என்ன சொல்லுவோம், சரி அதெல்லாம் விடுங்க, இனி பேச வேண்டாம், இனி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சரி நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க விரும்பலை, இனி என் பாட்டுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி ஓடி முடிக்கிறேன், இனியெல்லாம் நான் பழைய மாதிரி இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட லௌகீக துக்கத்துக்குள் மூழ்கி போகாதேயுங்கள். உங்களுக்கு சரீரத்தில் ஜீவனை கொடுத்து உங்கள் ஆத்மாவை உங்களை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறார் என்றால் உங்களை அப்படியே தாழ்ந்த பாதாளத்துக்குள்ளாக தள்ள அவர் விடவில்லை. உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் மாட்டிக்கொண்டேன், இனி எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எங்கே மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே மாட்டப்பட்டிருந்த அந்த யோசேப்பையே ஒரே நிமிஷத்தில் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார் என்றால், இன்று நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற எந்த சூழ்நிலையானாலும் தீவிரமான ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றது, என் பிள்ளைகளுக்காக பல்ல கடிச்சிட்டு நான் இந்த சூழ்நிலையில வாழ்ந்து தான் ஆகணும்னு நினைக்கிற சகோதரியே, நீங்க அப்படி நினைச்சு வாழாதீங்க. தேவன் இப்படி என்னை நடத்தினாலும் யோசேப்பை போல ஒரு நாள் என்னை மேன்மையிலே கொண்டு வருவார் என்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு உங்கள் கண்களை உயர்த்தி நோக்கி அப்படியே எதிர்பார்ப்போடு ஆண்டவர்கிட்ட காத்துருங்க. உங்க துக்கத்தை எல்லாம் விட்டு விடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு. ஏன்னா என்னைக்கு இப்படி ஆண்டவர் வைக்க போறது இல்லை. துக்கத்திலே நீங்கள் அமிழ்ந்து போவது அவருக்கு சித்தம் அல்ல. இப்படி துக்கத்தில் இருந்தீர்களானால் அந்த லௌகீக துக்கமோ மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைவேறும். அதனால அந்த லௌகீக துக்கத்துக்கு இடம் கொடாமல், மாம்சத்துக்கு ஏதுவான துக்கத்திற்கு இடம் கொடாமல், வாழ்க்கையில துக்கம் அனுபவிக்கிற உண்மைதான், ஆனா அந்த துக்கத்தை அப்படி ஆண்டவர் இடத்துல கொடுத்து விடுங்கள். ஆண்டவரோட ஷேர் பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க. இதுக்கு நீங்க மட்டும்தான் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும்னு அவரை உறுதியா பிடிச்சுக்கிடுவோம். ஜெபத்துக்கு வரும்போது, ஆலயத்தில் வரும்போது, ஜெபிக்க வீட்டில் முழங்கால் போடும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். முதல்ல அப்படியே சந்தேகத்தில் ஆரம்பிப்போம். இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுறேனே ஆண்டவரே, துக்கத்தில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். இவ்வளோ நாள் இப்படி இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, மீட்பு இல்லையா, நல்ல காலம் வராதா, நல்ல காரியம் நடக்காதா, இப்படி கேட்போம். அப்புறம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போது, கேட்கும் போது, நினைவில் வரும்போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். இந்த தைரியம்தான் துக்கத்தை களைந்து கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையிலே பெருக வைக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை, தேவனுடைய வசனத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் துக்கம் தான் நமக்கு என்னைக்கும் இருக்கும். எல்லாட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்க. கூட்டம் முடிஞ்சப்புறம் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சிரிச்சுட்டு ஆமான்னு சொன்னாலும் அடுத்து அவங்களுடைய பிரச்சனை, ஒன்று வியாதியாக இருக்கலாம், வீட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள்னால் வருகிற சூழ்நிலையாக இருக்கலாம், கணவனுடைய வாழ்க்கையின் காரியத்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எங்கேயோ ஒரு துக்கப்படுவதற்கான காரியம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. எல்லாரும் மனுஷராய் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துக்கத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் டெய்லி நடக்காவிட்டாலும் நடக்க தான் செய்யுது. அப்போ நம்ம துக்கத்தோடே தெரிந்து துக்கத்தோடே அலைந்து கொண்டு இருப்போம் என்றால் வாழ்க்கையில் நன்மையை, ஜீவனை காண முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த லௌகீக துக்கம் உனக்கு வேண்டாம். அது உனக்கு வாழ்க்கையில் ஒருவேளை உடனடியான மரணம் என்பது வராவிட்டாலும் ஒவ்வொன்றா நம்ம நினைப்போம், செத்து போச்சு. சில நேரம் சொல்லணும், உயிரோட தான் இருக்கிறேன், ஆனால் என் சரீரமெல்லாம் செத்து போச்சு, எதுக்குமே உதவாது என்ற ஒரு நிலையில் வந்துவிடும். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அந்நாளை போன்ற குறைவுகள் மத்தியிலே, மற்றவர்களுடைய பழி, சொல், இழிவு, இப்படிப்பட்ட இவைகளின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதன் மத்தியிலும் துக்கத்தை விட்டுவிட வேண்டும். துக்கத்தோடு நீங்கள் வாழக்கூடாது என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்றார். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்றார். அப்போ மனமகிழ்ச்சி எங்கே வருது? வேதத்திலிருந்து தான் வருது. மனமகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம்.
அது முறிந்த ஆவியை எழும்ப வைக்கும். அது சோர்ந்து போன உள்ளத்தை பலனடைய வைக்கும். அந்த கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அடுத்ததாக ஆபிரகாமுக்கு ஒரு துக்கம் வந்துச்சு. அது என்ன துக்கம்? தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்துச்சான். எந்த மகன்? இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் இவருக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு சந்ததி உண்டு, கடற்கரை மணலத்தனையான ஒரு சந்ததி உன் மூலம் எழும்பும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடிக்கடி பேசுகிறார், பெருக பண்ணுவேன்னு சொல்றார், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லுகிறார். எல்லாம் கேட்டாலும் மனைவியுடைய வார்த்தைக்கு கேட்டு அவரும் அந்த இஸ்மவேல் அந்த குடும்பத்தில் வந்துட்டான். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இஸ்மவேலை வெளியேற்ற வேண்டும் என்று சாராள் சொன்ன உடனே, அன்னைக்கு சாராள் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு பிரச்சனையா இருக்கல, ஆகாரை சேர்த்து கொள்ள. ஆனால் இன்னைக்கு இஸ்மவேலை வெளியே அனுப்ப வேண்டும் என்றவுடன் ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுது. ஆண்டவர் சொல்றாரு, சாராள் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கேளுன்னு சொல்லிட்டார். வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்புறதுனால அது அந்த சந்ததி, அந்த ஈசாக்கின் சந்ததி மிக அருமையாக பெருகி வளர்ந்து அது ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேலாக மாறி இன்றைக்கும் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அப்போ இப்படிப்பட்ட சில துக்கம் வந்து விடுகிறது ஆபிரகாமுக்கு. அந்த ஆண்டவருக்கும் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாத விஷயம். அதை வெளியே தள்ள சொன்ன உடனே வருத்தம், துக்கம் வந்தது. இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது துக்கம் வந்திருக்குதா? ஏதாவது காரியத்தை ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் அவருக்கு பிரியம் இல்லாமல் செய்து விட்டோம். இன்றைக்கு நாட்கள் போகும்போது அது நிமித்தமாய் சில கஷ்டங்கள் வருது. ஆண்டவர் சொல்றாரு, அதை புறம்பே தள்ளு. அடிமையானவளையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற அந்த சுபாவத்தை புறம்பே தள்ளு. இல்லை, இந்த பொருளை நீ புறம்பே தள்ளு. இது நான் உனக்கு தரல, இது நான் தந்த ஆசீர்வாதம் இல்லை. அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது உன் வீட்டில் உள்ள மற்ற பொருளுக்கெல்லாம் சாபமாக தான் இருக்கும். அது ஆசீர்வாத குறைவாக தான் இருக்கும். அதனால நான் தராத, நான் அனுமதிக்காத அதை நீ வெளியே தள்ளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால யாராவது துக்கத்தோடு இருக்கிறீங்களா? நான் ரொம்ப ஆசையாக வாங்கினதல்லவா, நான் ரொம்ப விரும்பி வாங்கினதல்லவா, நான் விரும்பி சேர்த்து கொண்ட விஷயம் அல்லவா, நான் இதை எப்படி தள்ளுவேன்னு துக்கப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அந்த துக்கம் வேண்டாம், அதை வெளியே தள்ளி நீ சந்தோஷமா இரு. இப்படிப்பட்ட இது மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று நமக்கு தேவையானது தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் அதனால உடனடியாக அதற்கு வர விரும்புகிறேன். அப்போ இந்த லௌகீக துக்கத்தை நாம் முற்றிலுமாய் களைந்து போட வேண்டும். இந்த உலகத்துக்கான துக்கத்தை ஒரு நாள் சுமக்கக்கூடாது. எனக்கு அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே என்று துக்கமுகமாய் இருக்க கர்த்தர் நம்மை விரும்பவே இல்லை. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வேண்டும். துக்கத்தில் 2 வகை பார்த்தோம். ஒன்று என்ன? லௌகீக துக்கம், அது நமக்கு வேண்டாம். அடுத்தது தேவனுக்கேற்ற துக்கம். இந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லுகிறது, அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அருமையான ஒரு வார்த்தை. அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்பட ஒரு நாளும் வழி வைக்காதான். அதை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அது ரட்சிப்புக்கு ஏதுவான நல்ல ஒரு மனம் திரும்புதலை வாழ்க்கையில் தருகிறது. இந்த தேவனுக்கேற்ற துக்கமோ அதை 2 வகையா 2 காரியம் அதில் சொல்லலாம். ஒன்று தனக்கான அல்லது தன்னை குறித்த ஒரு துக்கம், தேவனுக்கேற்ற தன்னை குறித்த ஒரு துக்கம். அடுத்தது தேவனுக்கேற்ற பிறருக்கான ஒரு துக்கம். இதிலே ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தேவனுக்கேற்ற தனக்கான துக்கம், தேவனுக்கேற்ற பிறருக்கான துக்கம். இதில் நான் தேவனுக்கேற்ற தனக்கான துக்கம் என்பதில் ஒரே ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதுதான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் சங்கீதங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு துக்கமான வார்த்தைகளும் வருகிறது, மகிழ்ச்சியான வார்த்தைகள் வருகிறது, நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகள் வருகிறது, பயத்துக்கு ஏதுவான காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் எல்லாம் சொன்னாலும் கடைசியில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்பிக்கையாய் முடிப்பார். இதில் நம்ம பார்க்கிறோம், அவர் பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்த உடனே தீர்க்கதரிசி நாத்தான் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார். அவர் எச்சரிக்கப்பட்ட உடனே அவருக்குள்ளாக ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகிறது. நாம் இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் படித்தோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்துக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இப்போ தாவீது ராஜா பாவத்தில் விழுந்த உடனே உணர்த்தப்படும் போது
அவர் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டார். தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டார். இதை சங்கீதம் 51 நம்ம விரிவாய் படிக்கிறோம். 8வது வசனம் 12வது வசனத்துலலாம் நாம் படிக்கும்போது அதை சரியாக அந்த துக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளலாம். 8வது வசனத்தில் படிக்கிறோம், நான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். 12வது வசனத்தில் படிக்கிறோம், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த 2 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம், ஒரு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி மறுபடி எனக்கு வேணும், உம்முடைய சந்தோஷம் அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு மறுபடி வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி என்றால் ஒரு காலத்தில் நான் சந்தோஷமா இருந்தேன், உற்சாக ஆவி எனக்குள்ள இருந்தது. ஆனால் பாவம் செய்த போது அதையெல்லாம் இழந்து நான் இப்போது துக்கத்தில் கிடக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய துக்கம் நீங்கும்படிக்கு எனக்கு ஒரு இரக்கம் செய்யும் என்று கேட்கிறார். இந்த ஒரு விண்ணப்பம் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. இது தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். இன்றைக்கெல்லாம் அநேகரை பார்க்கும்போது தவறுகள், பாவம், குற்றம், குறைவுகள், மீறுதல்கள் இவைகளெல்லாம் செய்தாலும் அப்படியே எதுவுமே நடக்காதது போல் வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். எதுவுமே தெரியாதது போல் போவதை நம்ம பார்க்க முடியும். பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பெரிய தவறு நடக்குதே, ஆனால் இந்த ஆள் எந்த ஒரு காரியமுமே இல்லாதது போல நடந்து கொள்ளுகிறாரே, செய்கிறாளே, பேசுகிறாளே என்று நமக்கு மிகவும் ஆச்சரியமும் ஆத்திரமும் வரும். அப்படித்தானே? ஒண்ணுமே செய்யாத மாதிரி முழிக்குதே, ஆத்திரம் வருமா இல்லையா? வரும். அவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைமையில் இருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் நாம், உற்சாக ஆவி தாங்கி சந்தோஷமாய் நடந்தவர்கள் நாம், மகிழ்ச்சியாய் வாழ்ந்தவர்கள் நாம், பாடல் பாடி சந்தோஷமாய் இருந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி குறைவுகள் வருகிறது. ஒரு நல்ல துவைத்து வெளுத்த வஸ்திரத்தை வெளியே கட்டிட்டு போகும்போது இப்போல்லாம் கேட்கவே வேண்டாம், அப்படியே ஒரு வண்டி போச்சுதுன்னா ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிரும், தொளியாயிரும், தண்ணி பட்டுருச்சுன்னா. அப்போ வரதான் செய்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது. அதனால துணி அழுக்காயிருச்சுன்னு சொல்லி, அது மழை பெய்யுது இல்லை, மழை பெய்யும் போது ரோடில் தொளி இருந்தால் துணியில் தண்ணி பட தான் செய்யும், தொளி வரதான் செய்யும். அதனால என்ன பார்க்குறவங்க ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எங்கேயாவது போயிட்டுலாம் வருவோமா? உடனே என்ன பண்ணுவோம், நமக்கே கஷ்டம் ஆயிரும். ஓடி வந்து எங்கடா தண்ணி கொஞ்சம் கிடைக்கும்னு உடனே கழுகுவோம். அது கழுகுனா போகுமா? இருந்தாலும் எவ்வளோ கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு வீட்டுக்கு போனோடனே முதல் வேலையை அந்த வஸ்திரத்தை மிகவும் அழகாக சுத்திகரிப்பதற்கான காரியங்களை செய்வோம். இதே போல தான் வாழ்க்கையிலும். அப்படி வெளியே போகும்போது, உள்ளே வரும்போது, வீட்டில் இருக்கும்போது, பல காரியங்களை செய்யும்போது சின்ன சின்ன தூசிகள் வருது. சில நேரத்தில் இதை போல கொஞ்சம் தொளி அழுக்கு பற்றுது. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ மழை பெய்யறதுனால அழுக்கு படும் சொல்லி காரணம் சொல்றது போல வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்தா இதெல்லாம் வரதா செய்யும், இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வரதா செய்யும், இப்படிலாம் வார்த்தைகள் பேச வேண்டிய சூழ்நிலை வரும், வார்த்தையெல்லாம் பேசாம வாழ முடியுமா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லி வாழுகிறதல்ல. தாவீது உணர்த்தப்பட்ட உடனே ஆண்டவர் பாதத்துல போய் விழுறான், துக்கத்தோட ஆண்டவர்கிட்ட விழுறான். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பாவமர கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும் சுத்திகரியும். 51ஆம் சங்கீதத்தில் ஆண்டோட்ட வருந்தி வருந்தி கேட்கிறான். அவ்வளோ ஒரு துக்கத்தோடு ஆண்டோர் சமூகத்தில் கேட்கிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே குறைவுகள், தவறுகள், பாவம், அக்கிரமம் வரும்போது எவ்வளவு சீக்கிரத்தில் ஆண்டோர் சமூகத்தில் போகிறோம். சிலருக்கு தான், வெகு சிலருக்கு தான் இந்த ஒரு உணர்வு இருக்கிறது, ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு இல்லாமல் எல்லாருக்குமே அவங்க அப்படி சொன்னதுனால தான் இந்த வார்த்தை நான் பேசுகிறேன். இவ தான் என்னை பாவம் செய்ய வச்சது. பாவம் செய்தது யாரு? பாவம் செய்ய வைத்த ஆத்மா சாகுன்னா இருக்குது வேதத்தில். என்ன சொல்லி இருக்குது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்ய வச்ச ஆத்மா என்ன ஆகும்? அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, அது எப்போ செய்வாரோ அது ஆண்டவர் செய்வார். ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ என்னைய பாவம் செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சா, பாவம் செய்கிறவர்களுக்கு உடனடியான இல்லை கொஞ்ச நாள் போய் தண்டனை கிடைக்கும். சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்படியே போகும். நம்ம படிக்கிற மாதிரி எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஆண்டவர் ஒரு அளவு வச்சிருப்பார்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கும். அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்மை நாமே சோதித்து அறிந்தால், நிதானித்து அறிந்தால், ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த நியாய தீர்ப்பு நமக்கு வேண்டாம். அவர் வரும்போது அவரோடு கூட எழுந்து போய் அவரோடு கூட நியாயம் தீர்க்கிறவர்களாய் நாம் உட்காருவோம். அதை விட்டுட்டு இப்போ சாக்கு போக்கு சொன்னோம் என்றால் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியது வரும். அதனாலதான் தேவனுக்கேற்ற துக்கம், தனிப்பட்ட நம்முடைய விஷயத்துக்காக தேவனுக்கேற்ற துக்கம் வேண்டும். அது இல்லையே இது இல்லையே என்கிற லௌகீக துக்கம் வேண்டாம். ஆனால் வாழ்க்கையில் தவறுகள் ஒட்டி கொள்ளும் போது, ஏதோ சூழ்நிலைகள் வரும்போது, சிந்தனையில் சின்ன தடுமாற்றம் வந்தால் கூட, அப்பா என்னை கழுவும் என்று ஆண்டவர் சமூகத்தில் துக்கத்தோடு விழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது எவ்வளவு மனம் உடைந்து கேட்டார், ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்துருங்க ஆண்டவரே, தந்துரும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும் அப்பா, அந்த உற்சாக ஆவி மறுபடி எனக்கு வேணும். அந்த சந்தோஷம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. ஆனால் இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் அந்த பக்கம் பேசி முடிச்சு வேகமா வெள்ளசாரி இங்கட்டி நடந்து வேகமா ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து மடமடன்னு சோத்திரம் பண்ணி மடமட அந்நிய பாஷை பேசி, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியெல்லாம் உள்ளதான் இருக்குது, எங்கேயோ போகலை, நான் தாவீது மாதிரிலாம் கேட்க வேண்டியது இல்லை. அது அந்நிய பாஷை பேசி பேசி பழகியாச்சு, அது வந்துடுது. அது இருதயம் கடினப்பட்டுட்டா ஒரு உணர்வுமே இருக்காது, தப்பு பண்ணோன்னு கூட எண்ணம் இருக்காது. இனி நான் போய் இதை முடிச்சுட்டு போய் மீதி அவளுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்தா கூட அந்நிய பாஷை வரும், அந்நிய பாஷை வரும். அது ஆவியானவர் இல்லாத ஒரு அந்நிய பாஷைன்னு சொல்லலாம். ஆவியானவர் துக்கப்படுறார். தேவனுக்கேற்ற மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் நமக்கு வராமல் இருக்கும்போது ஆவியானவர் துக்கப்படுகிறார், ஆவியானவர் துக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்ம உள்ளம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நாளைக்கு முன்னாடி உள்ளதை யோசிக்க கூட வேண்டாம், இன்னைக்கு உள்ளதை யோசிச்சு பாருங்க, நேற்றுக்கு நடந்ததை யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்குது உங்க வாயின் வார்த்தைகள் மூலமாக? ஆவியானவர் மகிமைப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா? ஆவியானவர் துக்கப்படுவதை காட்டிலும் நானே என்னுடைய வாயின் வார்த்தைகள் தவறுகளுக்காக துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட தாவீதை போல அழுது கேட்டுட்டேன்னா என் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட மாட்டாரே, அவர் மகிமைப்படுவார் அல்லவா, அவர் சந்தோஷப்படுவார் அல்லவா? அப்போ அதுதானே நமக்கு தேவை. இன்றைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு எப்போதும் தருவாராக. நம்முடைய குறைவுகள், பாவங்கள் இவைகளை அறிக்கை பண்ண வேண்டும். இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள் இருக்கிறது என்றால் அந்த செய்த பாவம் முதலாவது உணர்த்தப்படும். நான் செய்த தப்புன்னே எனக்கு தோணலை, ஏன் மனசாட்சிக்கு நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். ஏன் மனசாட்சிக்கு கரெக்டு? மனசாட்சி செத்து போச்சா இருக்கும். சுத்த மனசாட்சி இல்லாட்டா தப்பு பண்ணாலே என்ன தோணும்? அவங்க அப்படி செய்ததுனால தான் இப்படி நான் செஞ்சேன், இப்படி பேசினதுனால தான் இப்படி நான் சொன்னேன், இந்த இடத்துல இப்படி நடந்தால் தான் முடியும். அவங்க செஞ்ச தப்புக்கு என் வாழ்நாள் முழுசு நான் பேசவே மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறோமா? இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா மனசாட்சியில் அழுக்கு ஏறி போச்சு, மனசாட்சி மரத்து போச்சுது. ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய அனல், ஆவியானுடைய அக்கினி, அந்த அனுபவம் நம் மனசாட்சியில் எப்போதும் அது புரண்டு கொண்டே இருந்தால் மட்டுமே மனசாட்சி சுத்தமானதாக, மனசாட்சி தூய்மையானதாக, மனசாட்சி கூர்மையானதாக இருக்கும். சில நேரம் கேட்பாங்க, ஒரு சொரணையே இல்லை இந்த பிள்ளைக்கு, நான் இவ்வளோ திட்டியாச்சு, இவ்வளோ வார்த்தை கேட்டு ஒரு சொரணை இல்லையேன்னு சொல்கிறீங்களா, உணர்வு இல்லையேன்னு சொல்கிறீங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? உணர்வு இருக்குதா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ உணர்வில்லாமல் போகும்போது, அந்தகாரப்படும் போது அது அப்படியே ஒரு கனநித்திரையின் ஆவி, ஒரு மூடுதிரை வந்துடுறதுனால தான் நம்ம தப்பு பண்ணணும்னு நம்மளால உணர முடியலை, உணராததுனால ஏற்றுக்கொள்ளவும் முடியலை, ஏற்றுக்கொள்ளாததுனால அறிக்கை பண்ணலை, அதனால மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலை. இப்படியே வாழ்ந்து கொண்டு போகும்போது நம் முடிவு என்னவா இருக்கும்? முடிவு என்னவா இருக்கும்? சிலர்லாம் சொல்லிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நான் தப்பே பண்ணலை அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில் அப்படி எனக்கு போக முடியாதுன்னா, அப்படி என்ன சாக முன்னாடி ஆண்டவர் படுக்கையில் போட்டு அது பரிசுத்தப்படுத்தி எடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறீங்களா யாராவது? அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, படுக்கையில் நாட்கள் தாமதிக்கும் போது அவங்களுடைய வியாதி, படுக்கை, மரணத்தோடு போராடுகிற நேரத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே நினச்சிருக்கீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க?
அப்போ அந்த அந்த அனுபவத்தை ஏன் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? அந்த அனுபவத்தை விரும்பக்கூடாது. அவ்வப்போது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கட்டும். அந்தந்த நேரம் அதுக்கு விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கூட நம்ம அவங்கள வந்து ஒவ்வொரு நேரம் கரெக்ட் பண்ணும்போது கோவப்படுவாங்க. சும்மா சும்மா ஏமா இப்படி சொல்கிறீங்க, என்ன செஞ்சாலும் அது தப்பு இது தப்பு, இதை சரி பண்ணி இப்படி பண்ணுன்னு ஏமா சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அது கஷ்டமாக தான் இருக்கும். உடனே உடனே கடிந்து கொள்ளப்படும் போது நீதிமொழிகள் கூட சொல்லியிருக்குது, கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கடிந்து கொள்ளப்படும் போது திருந்திக்கொள், திருந்திக்கொள். இந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க பாடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாட்டு சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனால் இவங்க நல்லா பாடணுமேனு ஒரு வைராக்கியத்தில் அந்த மன உறுதியில் திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், எனக்கு ஞாபகம் வருகிறதுனால சொல்கிறேன். ஒரு ரெக்கார்டிங் நேரத்தில் அவங்க ஒரு பாட்டு, மிக அருமையான ஒரு பாடல், அவங்க ரொம்ப அழகாக பாடுறவங்க, அழகாக பாடினாங்க. ஆனால் அந்த பாடலை பதிவு செய்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க பாடுற ரொம்ப அருமையான ஒரு பாடல், அவங்களும் அழகான குரலில் பாடுவாங்க. அவர் அந்த பாடல் இன்னும் மெருகூட்டப்பட்டு அழகாகணும்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொரு நேரம் பாட பாட இதில் இப்படி பாடுங்க, இதில் இப்படி பாடுங்க, விடவே மாட்டா. திருத்தி 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 கடைசியில் அவங்க திருந்தி அவங்க கண்ணெல்லாம் கண்ணீராக இருக்கும். ஆனால் கடைசி வரை அவங்க நல்லா திருந்தி ரொம்ப அழகாக பாடினாங்க. இப்போ வரைக்கும் நம்ம VBS பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அந்த பாட்டை பாடுவாங்க. அவ்வளோ கேட்க அருமையான பாடல். ஏன் அதை பாடலை அவர் சொல்லிக் கொடுத்தவர் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒளிப்பதிவு செய்கிறவர் அவர் அதில் இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்பதால் அதை இன்னும் திருத்தி 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 செய்தார். இவங்களும் திருந்தும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ அந்த பாடல் அதனுடைய முடிவு மிக மேன்மையாக இருந்தது. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிதான். சும்மா சும்மா என்ன ஆண்டவரை, எதுக்கெடுத்தாலும் என்ன நீங்கள் இப்படி திருத்துறீங்க அப்படி சொல்லக்கூடாது. திருந்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கணும். தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ளணும். தப்பு நடந்துருச்சா, நிச்சயமாக ஒன்று செய்யும்போது சிலது உடனே லைட்டாக ஒரு மனசில் ஒரு இது இருக்கும், நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி செய்திருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வரும். சிலது உடனே ஒரு தவறான எண்ணம் வராது, கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனாலும் நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செய்துட்டு வந்துட்டேனே, இப்படி வருது பார்த்தீங்களா. உடனடியாக நம்முடைய சிந்தனையை கர்த்தரோடு கூட அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிக்கணும். உடனே சொல்லணும். அது என்ன வேலையாக இருக்கட்டும். ஒருவேளை வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா உடனே முழங்கால் போட்டு ஆண்டவர்ட்ட, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்பா, எனக்கு இறங்குங்கன்னு கேட்கணும். இதுதான் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்ட இருதயம். அது பின்பு மனஸ்தாபப்பட வழி வைக்காது. நாளைக்கு இன்றைக்கு செய்கிற சில காரியங்களின் நிமித்தம் பல வருஷம் கழிச்சு இதனுடைய எஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில் வரும். அன்னைக்கு நம்ம மனம் திரும்பியும் விரும்பியும் மனம் மாறுதலை அடைய முடியாமற் போகலாம், ஏசாவை போல. அப்போ அப்படிப்பட்ட மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லாமல் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கே மனம் திரும்பணும்னா முதல்ல ஒரு துக்கம் வரணும், மனசில் ஒரு வருத்தம் வரணும். ஐயோ, நான் இப்படி செய்துட்டேனே, நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, நான் பரிசுத்த ஆவி வாழுகிற ஆலயம் அல்லவா, நான் இப்படி செய்யக்கூடாதே என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த துக்கம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த துக்கம் வரும்போது அந்த பாவத்தை குறித்த உணர்வு விடுகிறது. அதற்காக ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுகிறோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். மட்டுமல்ல, அந்த பாவம் ஒருவேளை மனுஷருக்கு விரோதமாய் செய்யப்பட்டதானால் அதற்கான பாவ நிவர்த்தியும் செய்யப்பட வேண்டும். சில நேரத்திலே சில பாவங்களுக்கு தண்டனை ரொம்ப, அதாவது பயங்கரமான சூழ்நிலைகள். இன்றைக்கு அந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். ஒரு யுத்தம் நிறைந்த, இல்லை ஒரு பட்டயம் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதற்கு பின்னால் பார்க்கும்போது பிள்ளைகள் மூலமாக இன்று பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து செல்றார். தப்பு பண்ணார், ஆண்டவர் மன்னிச்சார். ஆனால் வாழ்க்கையில் சில அடிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு தம்முடைய ஜனத்துக்கு சொல்லும்போது, அதாவது சிறையிருப்பிலே ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்டு இது பண்ணும்போது தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை நான் மன்னித்தேன், விடுதலை கொடுப்பேன், ஆனால் அவர்கள் செய்த இந்த பாவத்துக்கு என்னை சேவிப்பதற்கும் அந்த சத்துருவை சேவிப்பதற்கும் எதிரியின் அந்த ஆளுகையை சேவிப்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும். அதனால அவங்களுக்கு நான் மட்டாய் தண்டிப்பேன், அவங்களுக்கு கொஞ்சம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது ரொம்ப பயத்தோடு கூட நான் சொல்லுகிறேன். சில நேரங்களிலே சில காரியங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்ன தண்டனைகளில் தொடர்ந்து சில பாதையில் நாம் நடக்கும்படி அனுமதிக்கப்படுகிறோம். அப்படி இருந்தால் கூட
தாவீதை போல தாவீது வந்து அந்த மாதிரி பாதையில் நடந்தார். நமக்கு தெரியும் தாவீதுடைய வாழ்க்கை. கடைசியில் படிக்கிறோம், அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே ஒரு மகிமையாய் அவர் ஒரு சிறப்பான ஒரு முடிவை தான் கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். கர்த்தர் கைவிடவில்லை. இன்றைக்கும் எந்த நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கடந்து செல்லுகிறீர்கள், பாவங்களை உங்களோடு கூட சுமந்து செல்ல வேண்டாம். அதை குறித்து ஒரு துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகட்டும், தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகட்டும். என்னைக்கோ செஞ்சது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், பரிசுத்தாவி பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், சத்தியத்தின்படி நடக்கிறேன், கர்த்தருக்காக ஜீவிக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வளருகிறேன், எல்லாம் சரிதான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் செய்த ஒரு காரியம் அடிக்கடி ஞாபகம் வருதுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா இதுக்கு தண்டனை எனக்கு வேண்டாம், எனக்கு தண்டனையை மாற்றிருங்க, அது அப்படி மாறிடட்டும், நான் உங்கள் ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தாங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பாதையில் நடத்தினா நான் இதில் தொய்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, எனக்கு வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும் என்று ஆண்டவர் இடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தேவபக்தனுக்கு அப்படி ஒரு பாதை. ஒருவேளை நமக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஒருவேளை இல்லை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சாபங்கள், பாவத்தின் தண்டனைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது, உண்மைதான். ஆனால் ஒருவேளை உங்க மனசுல அதை பற்றி ஒரு எண்ணம் இருக்குமானா அது அப்படியே ஆண்டவரிடத்துல பேசி தேவனுக்கேற்ற துக்கத்தோடு கூட அந்த காரியத்திலிருந்து வெளியேறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுக்கேற்ற துக்கம் அது பிறருக்கான ஒரு துக்கமாக இருக்கிறது. தேவனுக்கேற்ற பிறருக்கான துக்கம். இந்த காரியத்துக்காக நம் வேதத்தில் அநேகரை பார்க்கலாம். நெகேமியா ஜெபம் பண்றார் எல்லா ஜனத்தினுடைய பாவத்துக்காகவும், தானியேல் ஜெபிக்கிறார், இப்படி பலரை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிற ஒரு பாத்திரம் யோகனான். யோகனான் என்கிற ஒருத்தர். எஸ்ரா 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவரை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாபிலோனிலே அடிமைப்பட்டு சிறைப்பட்டிருந்த ஜனங்கள் அர்த்தசஷ்டா ராஜாவுடைய நாட்களிலே பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்தார்கள். எஸ்ராவோடு கூட சேர்ந்து பலர் வந்திருந்தார்கள். இவர்கள் தேவாலயத்துக்காக ராஜாவிடம் பெற்றதெல்லாம் கொண்டு வந்து தேவாலயத்தில் பலிகளெல்லாம் செலுத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அங்கிருந்த பிரபுக்கள் ஜனங்கள் வந்து எஸ்ராவிடத்தில் சொல்லுவாங்க, ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். எஸ்ரா 9:2 நம்ம படிக்கிறோம், பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடே கலந்து போயிற்று என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடே கலந்து போயிற்று. எஸ்ரா 9:2 நம்ம படிக்கிறோம். அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், அமோரியர் இவங்களோடு கூட சம்பந்தம் கலந்தார்கள். தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை அந்த புறஜாதி ஜனங்கள், தேவன் அருவருக்கிற அந்த ஜனங்கள். ஏன் தேவன் அருவருக்கிறார்? அவர்கள் தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இன்னும் பலவிதமான மோசமான பாவங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த தேவன் தனக்கென்று ஒரு பரிசுத்த ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் தனக்காக வாழும்படி பிரித்தெடுத்து வைத்திருந்தார். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் மற்றவர்களோட கலக்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பம், அவருடைய தீர்மானம், அவருடைய கட்டளை. ஆனால் அந்நாட்களில் ஜனங்கள் அப்படி இருந்த செய்தியை எஸ்ரா கேள்விப்பட்ட உடனே மிகவும் திகைத்து போனான், வஸ்திரங்களை கிழித்தான், துக்கித்தான், தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்தான், விண்ணப்பம் பண்ணினான், அழுதான் என்று நாம் தொடர்ந்து படிக்கிறோம். இப்படி இருக்கும்போது உடனே ஜனங்கள் எல்லாம் மிகவும் அழுதாங்க. எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு அதுக்காக ஆணையிட்டாங்க, உடன்படிக்கை செய்தாங்க. இந்த நிலைமையில் எஸ்ரா எழுந்து தன் இடத்தை விட்டு, தேவா ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடந்தவன் எழுந்து ஆலயத்துக்குள்ளாக போய் இந்த யோகனான், இந்த எலியாசிபென் என்கிற ஆசாரியனுடைய மகன் யோகனானின் அறைக்குள்ளாக போகிறான். அங்கே போகும்போது இந்த யோகனானை அவன் பார்க்கிறான். அவன் அந்த இடத்துல தன் அறைக்குள்ளாக இருந்து அப்பம் புசியாமல், தண்ணீர் குடியாமல், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனத்தினுடைய அக்கிரமத்துக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பிறருக்காக துக்கிக்கிற அனுபவத்தை பார்த்தீங்களா? நமக்காக துக்கிக்கிற அந்த லௌகீக துக்கம் வேண்டான்னு பார்த்தோம். பாவம் செய்யும் போது மனம் திரும்புறதுக்கும் ஆண்டவரண்டை நெருங்கி சேருவதற்குமான ஒரு நமக்கான அந்த ஒரு துக்கம் வேணும்னு பார்த்தோம்.
அடுத்தது எப்பவும் நமக்காக மட்டும் பாவத்தில் விழுறதும், அக்கிரமம் செய்கிறதும், அநியாயம் நடப்பிக்கிறதும், குறைகள் குற்றங்களை எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு துக்கப்படுறது, அந்த அனுபவம் இல்லை. அதெல்லாம் விட்டு முடிச்சிட்டு பிறருக்காக துக்கிக்கிற ஒரு அனுபவத்தை இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்று அந்த தலைவன் எஸ்ரா எவ்வளவோ துக்கப்பட்டார் இந்த காரியங்களை பார்க்கும்போது. ஏன்னா எஸ்ராவுக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, இவ்வளோலாம் நாங்கள் அடிமையாக இருந்தோம், எங்களை விடுவித்து இவ்வளோ ஒரு ராஜாவுடைய தயை கிடைக்க செய்து எங்கள் நாட்டுக்கு, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் தேவாலயத்துக்கு கொண்டு வந்தீரே ஆண்டவரே. ஆனால் இப்போ பார்த்தா எங்கள் நிலைமை, நீர் கொண்டு வந்த இந்த மேன்மைக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாமல் இருக்கிறோம். எங்கள் மேலே கோபப்பட்டுருவீரோ ஆண்டவரே, உங்க இரக்கத்தை என்னங்க எங்களை விட்டு எடுத்து போடுவீரோ அப்பா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படி முகங்குப்புற விழுந்து துக்கத்தோட கிடந்தார். அந்த தலைவனுடைய அந்த துக்கத்தை புரிந்து கொண்ட இந்த யோகனான், அவனும் தன்னுடைய அறைக்குள்ளே இருந்து சாப்பிடல, தண்ணி குடிக்கல, துக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று தேவ ஜனத்தினுடைய இப்படிப்பட்ட மீறுதல்கள், அக்கிரமங்கள், இப்படிப்பட்ட பாவங்களை கேள்விப்படும் போது, இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா, இவங்கெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வராங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இராதபடிக்கு யோகனானை போல அறை வீட்டுக்குள் அடைத்து கொண்டு துக்கப்படக்கூடியவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு துக்கம் இருக்குது? நமக்கு மட்டும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா? அதெல்லாம் விட்டு வெளியே வந்து மற்றவர்களுக்காக, விசேஷமாக தேவ ஜனத்துக்காக, ஆண்டவரே உங்க ரத்தத்தினால நீங்க மீட்டு கொண்டு ரட்சித்த பிள்ளை அல்லவா, இன்னைக்கு இப்படி ஒரு கேடான வழியில பின்மாறி போயிருக்கிறதே, ரட்சியும் ஆண்டவரே என்று கேட்கக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பின்மாறி போனவர்கள் எத்தனை பேர், பின்மாற்றம் அடைந்தவர்கள் எத்தனை பேர்? நாம் நியாயம் பேசுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நல்லா தான் கொண்டு வந்தார், இவன் தான் மீறி நடக்கிறான், இவ தான் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டா, விட்டுவிட்ட காரியங்களெல்லாம் மறுபடி எடுத்து போட்டுக்கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி நடக்கிறாள், இப்படியெல்லாம் குற்றம் சொல்லுவதற்காக அல்ல. யோகனானை போல ஆண்டவருடைய சமூகத்திலே அறையை அடைத்து கொண்டு அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களா? உங்க புருஷன் வழி விலகி போய் இருக்கிறாரா? உங்க அக்கம் பக்கத்தார் அப்படி இருக்கிறாங்களா? சபையிலே உங்களோடு கூட ஆராதிக்கிறவர்களில் யார் இன்றைக்கு பின்மாறி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு யோகனானை போல ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு உண்டாவதாக, தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த துக்கம் உண்டாகட்டும். எங்கே தவறு இருக்கிறது, எங்கே குறைவு இருக்கிறது, எங்கே அக்கிரமம் இருக்கிறது, அதற்காக ஆண்டவரிடத்துல கேட்போம். முதலாவது நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்னாட்களில் வருகிற மனஸ்தாபத்துக்கு விலகி இந்நாட்களில் ரட்சிப்பு உண்டாவதற்கான வழியை வகுக்கிறது. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுகிரக காலம், இன்றே கர்த்தர் உங்களிடத்தில் இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறார். சில நாட்கள் தாண்டி போவீர்களானால் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு மறந்து போகும். நினைவிருக்கும் போது ஆண்டவற்றை அர்ப்பணிச்சிருங்க, சொல்லிருங்க. நியாயம் பேச வேண்டாம், மற்றவர்களை வைத்து சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம தான் உத்தரவாதி, நாம தான் உத்தரவு சொல்லணும், உத்தரவாதம் பண்ணணும். கேட்போம், ஆண்டவரே மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் அப்பா, நான் மனஸ்தாபத்தோடு துக்கத்தோடு இடத்துல வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பை எனக்கு தாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே, மனம் பூர்வமாக திறந்த மனதோடு ஆண்டவரிடத்துல கேட்போம். இறங்கும் இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து
மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மன்னியும் அப்பா. இனி சும்மா சும்மா பாவம் செஞ்சு உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன். சும்மா சும்மா பாவத்தினால துக்கப்பட்டு நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சிலர் அடிக்கடி பாவம் செய்யறதுனால சும்மா சும்மா நான் ஆண்டவரிடத்துல எப்படி போய் கேட்கறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மனக்கடினத்துக்குள்ளாக போய்விட்டவர்கள் உண்டு. சிலர் இந்த இந்த பாவத்துக்கு இனி எனக்கு மன்னிப்பு இல்லை என்று தற்கொலை செய்தவர்கள் உண்டு. இனி இந்த பாவத்தோட நான் ஆண்டவர்கிட்ட எப்படி போறதுன்னு ஆலயத்துக்கு வராம போனவங்க உண்டு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் பாதத்துல தான் வரணும், ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர் தான் இறங்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பிறருக்கான துக்கமாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கான துக்கம், மற்றவர்களுக்கான துக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோகனானை போல, யோகனானை போல ஆமென், அறை வீட்டுக்குள் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு வரட்டும். யாரை குறித்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? யார் உங்க நினைவுல வர்றா? பின்மாறி போனவர்களுடைய நினைவு உங்களுக்கு வருதா? நரகத்துக்கு நேராய் போறவங்க நினைவு உங்களுக்கு வருதா? அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும். சாலமோன் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று கெஞ்சுகிறார் அல்லவா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆண்டவரே, அந்த பாவத்தெல்லாம் நீர் மன்னித்து ரட்சியும் அப்பா, மறுபடியும் உங்க அன்புக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே. யோகனானை போல தேவைப்பட்டால் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் துக்கிக்கிற அனுபவத்துக்காக ஒரு நாளைக்காகவாவது உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரிடத்துல. என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர், இந்த ஆத்துமாவுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. இந்த பின்மாறி போன இந்த ஆத்துமாவுக்காக நான் ஒரு கிரயம் செலுத்துவேன் ஆண்டவரே. அந்த யோகனானை போல உம்மை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சிறையிருப்பிலிருந்து மீண்டு கொண்டு வந்தார், ஆனால் அதற்கு தகுதியாய் நடக்கவில்லையே. ஒரு வியாதியிலிருந்து மீட்டு ரட்சித்து உயிரோட வச்சிருக்கிறார் ஆண்டவர். வச்சிருக்கிறதுக்கு உண்மையா இல்லையாப்பா? மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். அந்த ஆத்துமாவை மன்னித்தும் பக்கமாய் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் கைவிடாதிரும் அப்பா. நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்ட ஜனம் அல்லவா? தகப்பன் இறங்குவீராக, தகப்பன் இறங்குவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலும் உம்முடைய பாதத்தில் வர, சகோதரிகளாக உம்முடைய சமூகத்தில் வர எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ளுகிறவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் வந்த குறைபாடுகளிலே நாங்கள் அப்படியே ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்ந்து முடித்து விடாமல் அதை குறித்து ஜாக்கிரதையோடு உணர்வடைந்து தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ள கிருபை தாரும் அப்பா. தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ள கிருபை தார். அதனால் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, மனம் திரும்பி உமக்காய் வாழ கிருபை தாரும். மட்டுமல்ல அப்பா, பிறருக்காக ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ளவும் கிருபை தாரும் ஆண்டவர். இந்த யோகனானை போல உள்ளம் உடைந்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, அப்பா எங்களை நாங்களே ஒருத்து ஒடுக்கி உம்மை நோக்கி பார்த்து அந்த ஆத்துமாக்களை மறுபடியும் கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். உம்மை விட்டு வழி விலகி போனவர்களை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து உமக்குள்ளாய் கொண்டு வரும் அப்பா. உமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நீர் அவர்கள் மேல கட்டளையிடும். அப்படியே அப்படிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்க யோகனானை போல இந்த வேளையிலே தங்களை அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தங்களை ஆண்டவரே உமக்கு கிரயம் செலுத்தி ஜெபிக்கும் போது அந்த ஆத்தும மீட்பை அவர்கள் காணும்படி அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் அதை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். உங்க பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறீரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வார்த்தையின்படி இயேசுவே, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. உமக்காய் மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.